ப்ரோ கபடி சீசன் லெவல் தான் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து தோத்துக்கிட்டே வராங்க. யூபியோட டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வின் பண்ணி கம்பேக் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போவும் திரும்ப ஒரு மேட்சை தோத்துருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக 28-42 அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் தோத்தாச்சு. இந்த மேட்ச்ல இருந்து நம்ம டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது. இனிமேல் பிளே ஆஃப்க்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 8 மேட்சஸில் 6 மேட்சை வின் பண்ணணும். இது நடக்கிற காரியமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் தான். அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல இருந்து ஒரு பாயிண்டாவது எடுத்திருக்கலாம். இந்த மேட்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் தோற்றதுக்கான முக்கியமான ரீசன் நம்ம டீமோட கோச்சஸ் தாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க ஒழுங்காக பிளான் பண்ணி கரெக்டாக இந்த மேட்சுக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த டீமை வச்சு இந்த மேட்சை வின் பண்ணியிருக்க முடியும். இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே மிஸ்டேக்கை பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இந்த நம்மளும் பல நாட்களாக சொல்லியாச்சு, அண்ட் ரசிகர்களும் பல நாட்களாக இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கோச்சஸ்க்கு அது புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறது தெரியல. நரேந்தர் கண்டோலா, சச்சின் தன்வர் இந்த 2 பிளேயரும் ஒழுங்காக ப்ளே பண்ண மாட்டேங்குங்க. அவங்க வெளியே உட்கார வைங்க, அவங்களுக்கு பதில் யங்ஸ்டர்ஸ் இறக்குங்க, அவங்களாவது ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பல நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் நரேந்தராவது பரவாயில்ல, அப்பப்போ போனஸ் போடுறாரு, ஒரு சில மேட்ச் கொஞ்சமாவது பாயிண்ட் எடுக்காரு. ஆனால் ஒரு கேப்டனும் கூட சரி ஏதோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக உள்ளே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் சச்சின் தன்வர் அவரை விட ரொம்ப 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 மோசமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு நல்லாவே தெரியுது. பின்ன ஏன் அவரை திரும்ப 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 இறக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் பெஞ்சில் நம்மக்கிட்ட நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. சச்சின் தன்வர் இந்த மேட்சில் 9 ரைடுக்கு போனார். அதிலிருந்து ஒரு பாயிண்ட் கூட நம்ம டீமுக்கு வரல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் ஒரு சௌரவ் பக்ரேவையோ இல்லை விஷால் சகலை இறக்கி விட்டுருந்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இன்னுமே பெட்டரான பாயிண்ட்ஸ் எடுத்து ஹரியானா டீமுக்கு ஈக்குவலாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் நம்ம வந்துட்டு இருந்திருப்போம். செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லாவே டஃப் கொடுத்துருப்போம். அந்த ஒரு மொமெண்டம் வந்திருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம டீமுக்கு கிடச்சிருக்கும். பட் சச்சின் தன்வர் இறக்கி அதையும் ஆக்க விடாமல் ஆக்கிட்டாங்க. அண்ட் திரும்ப நம்ம சாஹில் குலியா ஆரம்பத்தில் நல்லா ப்ளே பண்ணார். அவர் தான் கேப்டன், ஓகே. பட் அதுக்கப்புறம் அவர் சொதப்படுறாருன்னு நல்லாவே தெரியுது. அவருக்கு பதிலாக அந்த இடத்துல நிதேஷ்குமார் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. டாப் 5 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்பர் 3ல் இருக்கார். பின்ன ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல சாஹில் தேவைப்படுறாரு? டாப் 5 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தர் 3வது பொசிஷனில் இருக்கார். அவரையும் தூக்கிட்டு நீங்கள் ஏன் சாஹில் குலியா அந்த இடத்துல இருக்கணும்? அந்த இடம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்ம டீமோட ரைடர்ஸ் இதுக்கு முன்னாடி நரேந்தர், அஜின்கியா பவர் 2 பேருமே சேர்ந்து மாசாக ப்ளே பண்ணுவாங்க. அதனால் 5 டிஃபெண்டர்ஸோட போகிறது ஓகே. பட் இந்த டைம் நம்மக்கிட்ட 2 ரைடர்ஸ் இல்லை 3 ரைடர் இருந்தாலும் நம்ம டீமுக்கு பத்த மாட்டுக்கு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் எதுக்கு நம்ம டீமுக்கு 5 டிஃபெண்டர்? அதுவும் சாஹில் குலியா அந்த மேட்சுக்கு எதுக்கு தேவை? சாஹில் குலியா அண்ட் சச்சின் தன்வர் இந்த 2 பேர்த்தையும் ஸ்டார்டிங் 7ல் வச்சதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனால் நம்ம டீமுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. அதனால் நம்ம டீமுக்கு பேக் ஃபயர் தான் ஆச்சு. அவருக்கு பதிலாக கூட ஒரு ரைடர் இறக்கி விட்டுருந்தா அந்த மேட்ச் எங்கேயோ மாறி இருக்கும். சந்தர் ரஞ்சித் உள்ளே வந்தார். அவர் வந்து அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டார். 4 பாயிண்ட் எடுத்தார், 2 போனஸ் எடுத்தார், 2 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தார். நீங்கள் சச்சினுக்கு பதிலாக ஆரம்பத்திலே அவர் இறக்கி விட்டுருந்தீங்கன்னா அவர் கூட 2 பாயிண்ட் கூட எடுத்து கொடுத்துருப்பாரு. மாசான முத்துன்னு ஒருத்தர் போன மேட்ச்சில் மரண காட்டினார். அந்த பிளேயரை எதுக்கு இந்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு வரலன்னு தெரியல. சப்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் கூட உட்கார வைக்கல. அதுக்குள்ளே அப்படி என்ன இன்ஜுரி வந்து எப்படி ஃபீவர் என்ன அளவு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. டீமுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. அண்ட் இதே மாதிரி தான் விஷால் சகலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. பாதி மேட்ச் உள்ளே வருவார், பாதி மேட்ச் எங்கே போவார்னே தெரியாது. அவருக்கு கன்சிஸ்டண்ட்டாக இறக்குனா தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். விஷால் சகல் இந்த மேட்சோட பெஞ்சில் இருந்தார், அவரை இறக்கவே இல்லை. இங்கே நம்ம சேரனாவை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் அவர் கூட சேர்ந்து இங்கே உதயகுமார் சாரும் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அது போக தமிழ் தலாஸ் டீமோட சிஇஓ அவருமே உள்ளே உட்காந்துக்கிட்டு டைம் அவுட் வரப்பெல்லாம் உள்ளே வராரு. அண்ட் ஹாஃப் டைம்லேயே உள்ளே வந்து பிளேயர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. தமிழ் தலாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே ஈக்குவல் தான். யாருமே இங்கே ஹெட் கோச் கிடையாது. அண்ட் இந்த 3 பேருமே தமிழ் தலாஸ் டீம் பிளேயருக்கு ஒரே லெவல் தான். இந்த 3 பிளேயருமே உள்ள ஹாஃப் டைம் வர்றப்பையும் டைம் அவுட் வர்றப்பையும் பிரேக் வரப்பையும் உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பிளேயர்ஸ் யார் பேசுகிறத கேட்பாங்க, யாரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. மற்ற டீம்ஸில் இதே மாதிரி அப்பப்போ 3 பேர்லாம் வருவாங்க. பட் அந்த டீமில் ஹெட் கோச்சுன்னு ஒருத்தர் இருப்பார், அசிஸ்டன்ட் கோச்சுன்னு ஒருத்தர் இருப்பார். மேக்ஸிமம் ஹெட் கோச்சோட பேச்சு தான் அசிஸ்டன்ட் கோச்சும் கேட்பாங்க, அண்ட் பிளேயர்ஸும் கேட்பாங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இங்கே உதயகுமார் சார் இருக்கார், அண்ட் சேரானாவும் இருக்காங்க, அண்ட் சிஇஓவும் அவர் பங்குக்கு உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது பாதிப்பை ஏற்படுத்துச்சான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நம்ம ரஞ்சித் அண்ணா கிட்ட சேரானா சொல்கிறாரு, நீ 5 பேர் 4 பேர் இருக்கும்போதெல்லாம் உள்ளே போகாத, நீ போனால் அவுட் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. ஆனால் ரஞ்சித் அண்ணா அங்கே வச்சு அவங்க என்ன தானே போக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, அவன் என்ன தானே போக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சந்திரரஞ்சித் அண்ணா சொல்கிறாங்க. இந்த டீமோட ஹெட் கோச் யார்? உதயகுமார் சார் கிடையாது, சேரானா தான் இப்போதைக்கு ஹெட் கோச்சாக அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் ஹெட் கோச் மாதிரி இப்போ இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவரோட பேச்சே எங்கள் டீமில் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. சந்திரரஞ்சித்தை போக வேண்டான்னு அவர் சொல்கிறாரு. பட் அடுத்த ரைடே நம்ம சந்திரரஞ்சித்தை அனுப்பி விட்றாங்க. ரஞ்சித் அண்ணாவும் முன்னாடி சொல்கிறாங்க, இந்த 4 பேர் 5 பேர் இருக்கும்போது தாங்க அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன இளவு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பிளேயர்ஸுக்கும் கோச்சுக்கும் என்னங்க சம்மந்தம், அவங்க தானே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிரிக்கெட் வேறு, இது வேறு. கிரிக்கெட்டில் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம், பிளேயர் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு. பட் கபடியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு கோச்சுங்கிறவர் அங்கே தான் குரு மாதிரி இருந்து அந்த பிளேயரை வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணும். பிளேயரோட சக்ஸஸில் முக்கால்வாசி பங்கு கோச்சஸ்க்கும் இருக்குது.
எல்லாருமே டேலண்டடான பிளேயர் தான். எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். பட் அந்த பிளேயர்ஸ யார் ஒழுங்கா வழிநடத்தி எடுத்துட்டு போறாங்களோ, அந்த டீம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீமோட கோச் அண்ட் அந்த டீமோட பிளேயர்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்க கோச்சஸ் கிட்டயே ஒழுங்கா தெளிவு கிடையாது. அவங்க இப்படி என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. உங்களுக்கே புரியும். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. இங்க நம்ம சேரண்ணா மேல தப்பு இருக்கா? உதயகுமார் சார் மேல தப்பு இருக்கா? இல்ல சிஓஓ அவர் எதுக்கு உள்ள வந்து உட்காந்துருக்காரு? எதுவுமே புரியல. இதெல்லாம் கேட்டா நம்மள பைத்தியம்பாய்ங்க. அதே சமயம் எங்க பிளேயர்ஸும் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க கிளீனா ஸ்ட்ராட்டஜி போட்டு கரெக்ட்டா வந்திருந்தாங்கன்னா, அந்த மேட்ச வின் பண்ணிட்டு போயிருக்கலாம். டிசப்பாயின்ட்மென்ட்டான மேட்ச். இதுக்கப்புறம்லாம் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா அதெல்லாம் நெனச்சு ஆசைப்பட்டுட்டு இருக்காதீங்க. டீம் உள்ள என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்கோட்டிடன் டீம் ஒரு தடவ இப்படி தான் செத்தாங்க. அதே பிரச்சனை தான் இந்த டீமுக்கும் வந்திருக்கு. நம்ம டீமும் அதே மாரி சாவ போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வயித்தெரிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். கடுப்பாயிராதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.